நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நிகழ்ச்சியை கேட்க இணைந்திருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். பொதுவாக பல்வேறு இடங்களில் வாழும் குடும்ப அங்கத்தவர்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடும் சந்திப்பானது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாகும். சில சமயங்களில் பல நாடுகளில் வாழும் உறவினர்கள் நீண்ட காலத்தின் பின் ஒன்றாக கூடி சந்திப்பதானது ஒரு நல்ல உணர்வுபூர்வமான சந்திப்பாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்திலும் சங்கீதம் 68 சங்கீதம் 6 இறைவன் தனிமையானவர்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துகின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் நாம் ஒருவரோடொருவர் குடும்பமாக இணைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பது தெரிகிறது. குடும்பங்களை பற்றி நாம் சிந்திக்கும்போது நமது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற 3 விதமான குடும்பங்களை நாம் குறிப்பிட்டு கூறலாம். முதலாவது, நீங்கள் பிறந்த குடும்பம். இரண்டாவது, திருமணத்தின் மூலம் அமையப்பெறும் உறவுகளை கொண்ட குடும்பம். மூன்றாவது, கடவுளின் குடும்பம். இது நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றீர்களா என்பதிலே தங்கியுள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் கடவுளின் பிள்ளையாக மாறும்போதே நீங்கள் கடவுளின் குடும்பத்தில் ஒருவராக இணைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பிறந்த முதல் குடும்பத்தை பற்றி யோசித்து பாருங்கள். அந்த குடும்பத்தில் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் சில சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக பிரிந்து இப்போது தொடர்பற்றவர்களாக காணப்படலாம். சில குடும்பங்களில் வாய்த்தர்க்கம் மற்றும் சண்டை சச்சரவு காரணமாக அல்லது போதைப் பொருள் மற்றும் தவறான உறவுகள் காரணமாக குடும்பம் பிளவுபட்டு ஒன்றாக வாழ முடியாத நிலையில் இருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் முதல் சில அத்தியாயங்களில் இவ்விதமான பிரச்சனைகளை நாம் காணலாம். அங்கே முதல் குடும்பத்தில் 2 சகோதரர்களுக்கு நடுவே நிகழ்ந்த சச்சரவும் சரித்திரத்தில் நிகழ்ந்த முதல் கொலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவேதான் சமூகத்தில் நடைபெறும் அனைத்து குற்றங்களும் முதலில் குடும்பத்திலேயே ஆரம்பிக்கிறது. மேலும் வேதாகமத்தில் மிகவும் தந்திரமாக செயல்பட்ட மாமனாகிய லாபான் என்பவரையும் அவரது தந்திரத்தால் 2 மனைவிகளை திருமணம் செய்து கொண்ட யாக்கோபையும் நாம் பார்க்கலாம். அப்படியாக பலதார திருமணம் செய்து கொள்ளும் போதும் அந்த மனைவிகளுக்கு இடையிலும் அவர்களின் பிள்ளைகளுக்கு இடையிலும் ஏற்படும் சண்டைகள் மற்றும் பிளவுகளை நாம் யாக்கோபின் கதையில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்களை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களிடையே நாம் பரவலாக காணலாம். அதேபோல பல பெண்களின் பின்னே சென்ற சிம்சோனின் கதையில் அவர் நடத்தை தவறிய பெண்களோடும் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் தனது பெற்றோரின் பேச்சையும் கேட்கவில்லை. மேலும் அவர் தனது கோபத்தை மிகவும் கடுமையான வழிகளில் காட்டினார்.
இப்படியாக பல பிரச்சனைகளை சந்தித்த பல குடும்பங்கள் இருந்தன. சரி, இப்போது சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் வெற்றியுள்ள குடும்பமா அல்லது தோல்வியுற்ற குடும்பமா? உங்கள் குடும்பம் அன்பு நிறைந்த சிறப்பான ஒரு குடும்பமா அல்லது உங்கள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் நிறைந்து காணப்படுகிறதா? ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், நீங்கள் எவ்விதமான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுள் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் பெற்றோரால் நேசிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நேசிக்கப்படாத ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை தமது குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் அநேக சச்சரவுகள் அல்லது பிரச்சனைகள் நிறைந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தால், அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்பது குறித்து தெரியாமல் இருந்தால், அதற்கு ஏற்ற நல்ல ஆலோசகர்களிடம் உதவிகளையும் ஆலோசனைகளையும் பெற்று அவற்றிலிருந்து வெளிவர முடியும் என்று நம்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் திருமண வாழ்வில் நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் சீர் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனை காரணமாக திருமணம் செய்து கொள்ள பயப்படுகிற ஒருவராக இருந்தால், நீங்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து கடவுளிடம் ஜெபித்து அவருடைய சித்தத்தை நாடுங்கள். உங்கள் எதிர்காலம் குறித்த அவருடைய சித்தம் என்ன என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். திருமணத்துக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், வெறுமனே வெளிப்பிரகாரமான அழகையும் தோற்றத்தையும் மட்டும் கருத்தில் கொள்ளாமல், வேதாகமம் கூறும் நற்குணங்கள் அவரிடம் உள்ளதா என்று ஆராய்ந்து பாருங்கள். குறிப்பாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணிடம் காணப்பட வேண்டிய நற்குணங்கள் எவை என்று மிக அருமையாக எழுதப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தையும் உன்னத நோக்கங்களையும் கொண்ட ஒரு பெண்ணே குடும்பத்தை நடத்தக்கூடிய சிறப்பான பெண் என பரிசுத்த வேதாகமம் வர்ணிக்கிறது. கிறிஸ்தவ திருமணம் என்பது ஒரு அழகான விடயம். கணவன் மனைவி அவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒரே உடலாக மாறுகிறார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. கடவுள் அவர்களுக்கு பிள்ளைகளை அருளும்போது அவர்கள் அன்புள்ள பெற்றோராக மாற அது ஒரு அன்புள்ள குடும்பமாக உருவாகிறது. அங்கு பிறக்கும் பிள்ளைகள் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் உணர்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் திருமண வாழ்வு ஒருவேளை இவ்விதமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் திருமணம் அடிபட்டு நொறுங்கிப் போயிருக்கலாம், அல்லது எரிந்து சாம்பலாகிவிட்டது போல உணரலாம். ஒருவேளை உங்கள் திருமணம் முறிவை நோக்கி போய்க் கொண்டிருப்பதாக நீங்கள் உணரலாம், அல்லது அது விவாகரத்தில் முற்று பெற்றிருக்கலாம். உங்கள் திருமணம் உங்களுக்கு வேதனை அளிக்கிறது என்றால், உங்களை நீங்கள் தாழ்த்தி கடவுளிடம் உதவி கேளுங்கள். நல்ல ஆலோசகர்களிடம் ஆலோசனைக்காக செல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகளை பொறுமையாக கேட்டறிந்து உங்கள் திருமண வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஆலோசகர்களை நாடுங்கள். உங்கள் திருமண வாழ்வு மீண்டும் உயிர் பெற்று செழிப்படைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவரிடம் செல்லுங்கள். பொதுவாக என்னிடம் ஆலோசனைக்கு வரும் தம்பதிகளுக்கு ஆலோசனை வழங்கும்போது அவர்கள் யார் என்பதையும் அவர்கள் எங்கே தவறுவிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களே கண்டுகொள்ள அவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் உறவுக்கு பயனளிக்கும் வகையில் அவர்களுக்கான சரியான முடிவை அவர்களே எடுக்க உதவி செய்வதே என்னுடைய பொறுப்பாக இருக்கும். ஏனெனில் திருமண உறவில் ஒருவர் தன்னை எந்த அளவிற்கு அதிகமாய் புரிந்து கொள்கிறாரோ அந்தளவு அவர் தனது துணையுடன் சமரசம் செய்ய தயாராக இருப்பார். கிறிஸ்தவர்கள் எப்போதும் சமரசம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதேபோல முக்கியமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இப்போது 3வது குடும்பம் குறித்து பார்க்கலாம். இந்த 3வது குடும்பம் முதல் 2 குடும்பங்களையும் ஊடுருவிச் செல்கிறது. இது நித்தியமானது என்பதால் மிகவும் முக்கியமான ஒன்று. இது ஆவிக்குரிய குடும்பமாகும். கடவுளின் குடும்பத்தில் இருப்பவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தில் அங்கத்தவர்களாய் இணைந்து கொள்ள அனைத்து மக்களுக்கும் அழைப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனைத்து மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கான அழைப்பை அவர் வழங்குகிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து தனது உயிரை கொடுத்தார். நீங்கள் கடவுளின் குழந்தையாக மாற அவர் பாடுபட்டு சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார்.
அதனூடாக நீங்கள் கடவுளின் ஆவிக்குரிய இரத்த உறவு சொந்தமாக மாறுகிறீர்கள். இது மிக முக்கியமான குடும்பம். ஏனெனில் வாழ்க்கையிலே ஒரு கட்டத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்கள் இயற்கையான முதல் குடும்பத்தை இழப்பீர்கள். அதுபோல ஒரு கட்டத்தில் திருமண பந்தத்தால் உருவான உங்கள் இரண்டாவது குடும்பமாகிய உங்கள் திருமண துணையையும் அதன் வழியாக வந்த உறவுகளையும் இழப்பீர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவான ஆவிக்குரிய உறவில் இருப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள். ஏனெனில் இது நித்தியமானது. அந்த குடும்பத்தில் பிதாவாகிய தேவன் நமது தந்தையாக இருக்கிறார். நாம் அவரது பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமது தெய்வீக சகோதரராக இருக்கிறார். எனவே நாம் இயேசுவுடன் ஒரு நெருங்கிய உறவை கொண்டிருக்க வேண்டும். நாம் அவரது சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் நோக்கம். சீடர்களாக இருப்பதென்பது அவரது சித்தம் என்ன, அவர் நமக்கு என்ன சொல்கிறார், நாம் அவர் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொள்வதும், அவரைப் போல இருக்கவும் நம்மை அர்ப்பணிப்பதாகவும். அவர் யார் என வெறும் அறிவை கொண்டிருப்பதை விட அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டவர்களாக அவரைப் போல எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதே முக்கியம். அதற்கான ஒரே வழி நற்செய்தி நூல்களின் வழியாக அவரை குறித்து கற்றுக்கொண்டு அவரை குறித்து அறிந்து கொள்வதும், அவர் நடந்து கொண்டதைப் போல் நாம் செயல்படும்படி நம் உள்ளத்தை அர்ப்பணிப்பதும் ஆகும். தனிப்பட்ட ரீதியில் இயேசுவை அறிந்து கொள்வதும் நம் பரலோகத் தந்தையை அறிந்து கொள்வதுமே நற்செய்திகளின் முதன்மையான அழைப்பு. வேதாகமத்திலே கெட்ட குமாரன் என்ற கதையில் இயேசு சொன்னது போல அந்த ஊதாரி மகன் தம்மிடம் திரும்பி வர வேண்டும் என அந்த அன்பான தந்தை விரும்புகிறார். அதேபோல நாம் நம் பாவத்தில் வழி தவறியவர்களாக இருக்கையில் அவர் நம்மை மீண்டும் ஏற்றுக்கொள்ள அன்போடு காத்திருக்கிறார். நாம் அவரை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அவர் நம்மை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். அதுதான் கடவுளின் பெரிதான அன்பு. நமது பரலோகத் தந்தை அப்படிப்பட்டவர். உங்களது அனைத்து குடும்ப உறவுகளிலும் மிக முக்கியமான உறவு இயேசு கிறிஸ்துவிலேயே உள்ளது. ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், கடவுளின் குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருப்பதற்கு தேவையானது, ஆண்டவரே, நான் என் பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னித்தருளும், நான் உங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், நான் இயேசுவின் குடும்பத்தில் ஒருவராக இருக்க விரும்புகிறேன், தயவு செய்து என்னை உங்கள் சொந்த குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படியாக நாம் சொல்வதுதான். உங்கள் சொந்த குடும்பத்திலோ அல்லது உங்கள் திருமண வாழ்விலோ உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை தம்முடைய பிள்ளையாக விரும்புகிறார். நீங்கள் நித்தியத்திற்கும் கிறிஸ்துவின் உடன் பிறந்தவராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் இருப்பதற்காக அவர் உங்களை தத்தெடுக்க விரும்புகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றைய நாளிலே அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் தரும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களையும் உறவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்விலே பெரிதான ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நாங்கள் ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே யார் யார் உம்முடைய நேச குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நீர்தாமே அன்போடு அவர்கள் உம்மண்டையிலே வர அவர்களுக்கு இடம் கொடுக்கும்படியாய் வழிகளை திறந்தருளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197779944 019779944. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.